வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். குடும்பம் அதனாலே கணவன் மனைவி தான் முதல்ல. ஒரு குழந்தைங்க நல்லா வாழ்றாங்கன்னா, தன் அப்பா அம்மாவ பார்த்து தான் கத்துக்குவாங்க வாழ்க்கை வாழ்வது. அப்பா அம்மா எப்பவுமே சந்தோஷமா ஒரு குதூகலமாக வாழ்ந்தாங்கன்னா, குழந்தைங்களும் என்னுடைய அப்பா அம்மா எப்படி வாழ்றாங்களோ, அதே மாரி நானும் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா அம்மாவை ரோல் மாடலா எடுத்து வாழ்ந்திருக்காங்க. அதே மாரி அப்படி வாழ்ந்தவங்க தான் நல்லாவும் வாழ்ந்திருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்போ குழந்தைங்க பார்க்கறதுன்னா, அப்பா அம்மா சண்டைகள மட்டும் தான் அதிகமாக பார்க்குறாங்க. தன் அப்பா அம்மா எப்பதான் சண்டை போடுறாங்க. இது என்ன வாழ்க்கை? அப்போ தன்னுடைய வாழ்க்கைய தொடங்கும் போதும் அதே கணவன் மனைவினாலே சண்டை. அன்புங்கிறதை அடுத்ததா எடுத்துக்கிறாங்க. அதனால கணவன் மனைவிங்கிறது ஒற்றுமையுடன், அன்புடன் வாழ்ந்தால் உங்க குழந்தைங்க, உங்களுடைய வாரிசு, உங்களுடைய எல்லாமே நல்ல பவர்ஃபுல் ஆகும். நீங்க வெறுமனையா சண்டைய மட்டுமே எடுத்துட்டு வாரீங்க. இங்க ஜெனரேஷன் அப்படியே டல் ஆகுது. குழந்தை பேரு குறையுது. நிறைய விஷயங்கள் தடையாக மாறுகிறது. அதனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனுக்கு மனைவியுடன் வாழணும்னு ஆசை இருக்கும். மனைவிக்கு கணவனுடன் வாழ ஆசையா இருக்கும். ஆனா 2 பேருக்கு என்னன்னா ஈகோ ரொம்ப இருக்கும். நீ என்ன பெரிய ஆள், நான் என்ன பெரிய ஆள். அதான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு கிராக் மாதிரி வரும். அந்த அப்புறம் ஜாயிண்ட் ஆகிற உறவு தான் ரொம்ப சக்சஸ் ஆகும். அதான் அந்த கிராக் அப்படி லைட்டா ஒரு கிராக் வரும்போது தாங்க முடியாதவங்க சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. அந்த இதெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்கு நம்ம ஜோதிட ரீதியாகவும் சரி, நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணினால் சரியாகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். முதல்ல ஒரு மனைவி தன் கையால் கணவனுக்கு எப்பவுமே சமையல் பண்ணி கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் வசிய சக்தி அப்படிம்பாங்க. அந்த காலத்துல அம்மியில அரைக்கும் போது ஒரு கணவன் மனைவி 2 பேரும், கணவன் வெளியில போவான், மனைவி வீட்டுல அம்மியில அரைக்கும் போது அவளுடைய வேர்வை துளிகள் அந்த சாப்பாட்டுல விழும். அவன் மாவு பசையும் போது அவள் கையில் உள்ள உப்பு நீர் எல்லாமே அந்த மாவுல வரும். இப்படி ஒவ்வொரு உணவை தயார் பண்ணும் போது அவளுடைய அழுக்குகளும் அவளுடைய வேர்வைகளும் உள்ள சிந்தி தான் அவ சமைச்சு கொடுப்பா. அப்படி பண்ணும்போது அதுதான் வசிய சக்தியாக மாறுகிறது. இந்த வசிய சக்தி ஒரு கணவன் சாப்பிடும் போது கணவன் மனைவி மேல ரொம்ப அன்பாயிருவான். இந்த இருவரும் அன்புக்கு ரொம்ப மனைவி அவன் எச்சி தட்டுல சாப்பிடுவான். இந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி தன்னுடைய எச்சில் பரிமாற்றம், அழுக்குகளை பரிமாற்றம் இந்த மாதிரி பண்ணும்போது தன்னறியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ஒருத்தர் பெரிய வராத தன்மையில் இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு மனைவி தன் அடுப்பங்கரையில் மேக்சிமம் தன்னால் முடிந்த அளவை சமைத்து தன் கணவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ தெரியாது, கணவன் அதை சாப்பிட்டே ஆகணும். அப்படி 2 பேரும் அதனோட ஒத்து போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த உணவுதான் முதல் முக்கியமானது. சரி, இது ஒத்து வரல அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, நைட்டு வெந்தயத்தை ஊற போட்டு காலையில கணவனுக்கு கொடுக்கணும். மனைவி நைட்டு தன் கையால் வெந்தயம் ஊற போடணும். காலையில் தன் கையால் அந்த கணவனுக்கு கொடுக்கணும். ஊறப்பட்ட வெந்தயத்தை அவன் சவைச்சு சாப்பிடும் போது அந்த பல் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து ரொம்ப ஆக்டிவாகும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்கு சண்டைகளுடைய அளவு குறைவதற்கு நிறைய வாய்ப்புகளாக இருக்கும். அதனால எப்பவுமே மனைவி கையால் தான் போடணும். கணவன் இது பண்ணக்கூடாது. மனைவி கையால் வெந்தயத்தை நைட்டு ஊற போட்டு ஒரு ஸ்பூன் ஊற போட்டாலே போதும். ஊற போட்டு காலையில அவள் கையாலேயே கணவனுக்கு கொடுக்கணும். அதை அவன் முழுமையாக அவன் சாப்பிட்டுறணும். இது முதல்ல கிச்சன்ல பண்ண வேண்டியது. 2வது என்னன்னா, கிச்சன்ல ரொம்ப அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருதுன்னா கிச்சன்ல கண்டிப்பாக ஒரு ராஜ அலங்கார முருகர் போட்டோவை வச்சிருங்க. அந்த ராஜ அலங்கார முருகர் போட்டோ வச்சுட்டு நீங்க சமையல் பண்ணதுக்கு முன்னாடி அந்த முருகரை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கும் சமையல ஆரம்பிச்சீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். ஏன் நான் ராஜா அலங்காரம் முருகர் வைக்கிறோம், நான் நான்வெஜ் சாப்பிடுவேனே, நான்வெஜ் வைப்பேனே, அப்ப முருகருக்கு எஃபெக்ட் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா முருகர் நம்ம தமிழ் கடவுள். அவருக்கு நம்ம அசைவம் சைவம் இந்த உணவுகளுக்கு சார்ந்தவர் கிடையவே கிடையாது. அவர் உணவு சார்ந்தவர் கிடையாது. நீங்க அவர் நம்ம சஷ்டியில் விரதம் இருப்பது கூட அவ்வளவு பவர்ஃபுல்லா எடுக்கிற அந்த விரதத்துக்கு அவர் முக்கியத்துவம். கிருத்திகை விரதப்போ சைவ உணவு சமைச்சு நம்ம கும்பிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் முக்கியமான இடத்துக்கு அவருக்கு சைவத்தை கண்டிப்பா வைப்போம். ஆனால் அசைவ உணவு உள்ளவங்களுக்கு அருள் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே கிடையாது. அவர் வழிபாடு பண்ணும் போது நம்ம சைவ உணவை எடுத்துக்கோங்க, அவருக்குள்ள விரதங்கள் இருக்கும்போது சைவ உணவு எடுத்துக்கோங்க. ஆனால் அசைவ உணவு வேண்டான்னு அவர் சொன்னதில்லை. இதே பங்குனி உத்திரத்தில் தான் நம்ம முருகருக்கும் கல்யாணமான திருமண கோலம் வரும். அந்த பங்குனி உத்திரத்து கல்யாண கோலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாஸ்தா வழிபாடுன்னு சொல்லிட்டு அசைவ உணவை வச்சுதான் படைப்போம். அதனால இங்க அந்த அசைவ உணவு தான் வச்சு கும்பிடுவோம். ஆனா அங்க வள்ளி திருமணங்கள்
முருகருக்கு ஏற்படும். அப்பங்கும்போது வள்ளி திருமணம் நடக்கிற அந்த நாளே தான் நம்ம அசைவ உணவும் எடுக்கிறோம். அவர் அசைவத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா வள்ளிய கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டாரு. அவர் வந்து மலைமகளை தானே முடிச்சிருக்காரு. அங்க அசைவ உணவு தான். அதனால உணவை வைத்து இந்த கடவுளை பாகுபாடு பண்ணுவது மிக தவறு. அதனால நீங்க ராஜ அலங்கார முருகர் வைக்கும்போது வச்சு கும்பிடும்போது அசைவ உணவு வச்சீங்கன்னா கையெடுத்து பார்த்து கண்ணால பார்த்துட்டு சமையல் ஆரம்பிங்க. அவ்வளவுதான். அங்க வந்து விளக்கேத்துறது அந்த எதுவுமே பண்ணாதீங்க. எப்பவுமே வீட்டில் ஒரு ரூம்ல எடுத்து நீங்க சாமி விளக்கு ஏத்துனீங்கன்னா அந்த ரூமை மட்டும்தான் சாமி ரூமா எடுத்துங்க. மத்த எல்லா இடத்துலயும் போட்டோ இருக்கிற இடத்துல எல்லாம் விளக்கேத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சாமி விளக்குகள் எரியக்கூடாது அப்படிங்கிறது. அதனால போட்டோக்கள் இருக்கலாம். எந்த இடத்துல வச்சா தோஷம் நீங்கும், எந்த போட்டோ வச்சா தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கிச்சன்ல வந்து ராஜ அலங்கார முருகா போட்டோ வச்சீங்கன்னா செவ்வாய் காரகத்துவம், செவ்வாய்க்குள்ள காரகத்துவம் கிச்சன் சுக்கிரன் காரகத்துவம். செவ்வாயும் சுக்கிரனும் இணைவாக இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். அதனால செவ்வாய் வீட்டில், அதாவது செவ்வாயுடைய ரூம்ல வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரன் இருக்கிற இடத்தில் செவ்வாய் ஆக்ட் பண்ணணும். அதாவது செவ்வாய்ங்கிறது வந்து கணவனை குறிப்பதாக இருக்கும். அதாவது படுக்கையறை ஆள்பவன் கணவனாக இருப்பான், கிச்சனை ஆள்பவன் மனைவியாக இருப்பாள். அந்த மனைவி இருக்கிற இடத்தில் செவ்வாயாகிய முருகனை வைக்கும் போது பவர்ஃபுல்லாக கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். அதே இது படுக்கை அறையில் பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆளும் இடம், அதாவது கணவன் ஆளும் இடம், அந்த இடத்தில் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும். நறுமணமான மலர்களை வைப்பதும், மல்லிகை பூக்கள் அலங்காரங்கள் பண்ணுவது, இதெல்லாம் வைக்கும்போது சுக்கிரன் செவ்வாய் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி ரெண்டே கரெக்டா ஆக்டிவேட் பண்ணினீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நன்றாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல உங்க கையால சமைக்கணும், ரெண்டாவது உங்க கையால் வந்து வெந்தயத்தை நனைய போட்டு கணவனுக்கு கொடுக்கணும், மூன்றாவது ராஜ அலங்கார முருகரை கிச்சன்ல வைக்கணும், நான்காவது கிச்சன்ல ரெட் கலர் டப்பாக்கள் நிறைய இருக்குதுன்னா அதை அதிகமாக பயன்பாட்டுல வைக்காதீங்க. ஏன்னா மனைவி ரொம்ப உஷ்ணத்தன்மை கோவக்காரியாக ஆகிருவா. அதனால அதிகமான அந்த ரெட் கலர் வந்து அதிக பயன்பாட்டில் கிச்சன்ல எடுக்காதீங்க. ராஜ அலங்கார முருக செவ்வாய், ஆனா ஏன் அவரை எடுங்கன்னா அது தெய்வ சக்தி, சமநிலைப்படுத்தக்கூடியது. ஆனால் ரெட் கலர் வந்து அதிகமாக கிச்சன்ல பயன்படுத்தும் போது கோபத்தின் அளவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் மனைவி ரொம்ப கிச்சன் மேடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர் மேடையை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு மனைவி வந்து ரொம்ப கோவக்காரியா, எது எடுத்தாலும் கோவம், பிளட் ப்ரெஷர் ஏறுறது, கணவன் கக்கத்துல வந்தாலே கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தன்மை இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்க வந்து மேக்சிமம் பிளாக் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா மனைவி கொஞ்சம் சாந்த தன்மைகள் இருக்கிற மாதிரி வருவா. அதனால நம்ம பயன்படுத்துற அந்த டெய்ல்ஸ் கொண்டு நம்ம பார்த்து ரெட் கலர் அதிகமாக உபயோகப்படுத்தாமல் நல்ல சாந்தமான தன்மையான இடத்த வந்து அந்த இடத்த ஒயிட்டா அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் வந்து சுக்கர சந்திர சேர்க்கை ஆயிரும், பணம் அரையமாகும். அந்த மாதிரி சேர்க்கையை நீங்க ஏற்படுத்திடக்கூடாது. அதனால கிச்சன்ல வந்து ராஜ அலங்காரம் முருக போடுங்க. உங்க கணவனுக்கு வந்து உங்க கையால் உணவு பரிமாறுதல், உங்க கணவன் உணவு இலையில் நீங்க சாப்பிடுவது, எச்சில் பரிமாற்றம் ரொம்ப முக்கியமாக இருப்பது நல்லது. அது உணவில் எச்சில் பரிமாற்றம் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஊற போட்டு காலையில கொடுப்பது, இதெல்லாம் சிறப்பாகும். இதெல்லாம் விட மனைவி தன்னை எப்பவும் அலங்கரித்து மல்லிகை பூவும் நறுமணம் மகிழ்ந்த பூக்களை வந்து தலையில் சூடி கொண்டு இருந்தால், அதாவது ஈவினிங் நேரம், இரவு அந்தி சாயும் நேரத்தில் சுக்கிரனை பலப்படுத்தினால், அதாவது ஆதி காலத்தில் வந்து அந்த காலத்துல வந்து எங்க அப்பா அம்மா காலத்தில் எடுத்துக்கோங்களேன், எங்க அப்பா வரும்போது எங்க அம்மா வந்து அழகா மஞ்சள் பூசி பூ வச்சு விளக்கேத்தி அந்த 2 ஊதுவத்தி கொளுத்தி மங்களகரமா உட்கார்ந்துருப்பா. கணவன் உள்ளுக்கு வரும்போது அங்க இருந்து எல்லா கவலையும் மறந்துடுவான். மனைவி முகத்தை பார்க்கும்போது மகாலட்சுமி அம்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மறதியுடன் அவன் உள்ளுக்கு நுழையும் போது கணவன் மனைவி அந்யூன்யம் அவ்வளவு அழகா இருக்கும். அதனால எப்பவுமே அதாவது ஈவினிங் நேரம் ஆனால் மகாலட்சுமியை வரவேற்கும் நோக்காக உங்களை மகாலட்சுமி அம்சமாக மாற்றிக்கொண்டு தலையில இருந்து எத்தனையோடு இனுக்கு கூட பூ வச்சுக்குவாங்க. ரொம்ப பூ வைக்கணும், இவ்வளவாச்சும் பூ வச்சிருவாங்க. வீட்டுல பூக்கும் பூக்களை ஏதாச்சும் ஒண்ணு தலையில வச்சுக்கொண்டு அப்புறம் ஒரு விளக்கை ஏத்தி கொண்டு நீங்க வழிபாடு பண்ணும்போது கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த கணவனை உபசரிக்கும் விதம், அவருக்கு காஃபி கொடுக்குற, தண்ணி கொடுக்குற, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கணவன் மனைவி அந்யோன்யம் ரொம்ப அதிகரிக்கும். இதெல்லாம் ஒரு கற்பனையிலேயாச்சும் நீங்க பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரியாலிட்டியாக அது நடக்கவும் ஆரம்பிச்சிடும். அந்த காலத்து கற்பனைகளை நிஜமாக வாழ்ந்திருக்காங்க. இப்ப கற்பனை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்ற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால இந்த மாதிரி
ஒரு கணவனுக்காக மனைவி ஏங்குவது தவறு இல்லை. நீ ஈகோ, நான் பெருசு நீ பெருசுங்கிற ஈகோ வச்சுக்கும் போது கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப தவிடுபடி ஆகிறது. அதனால தன்னை அலங்கரிக்கும் பெண்கள் கணவனுக்காக அலங்கரிக்கும் பெண்ணாக இருக்கணும். தன்னை அலங்கரிக்கும் பெண்கள் என் கணவனுக்காக இந்த அலங்காரம் அப்படிங்கிற மட்டும் யோசிச்சு அலங்காரம் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவுக்கு. நன்றி, வணக்கம்.